ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ பர்த்டே வருதா? அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹேர் கிளிப்பில் உங்கள் நேம் எப்படி எழுதி உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த கிளிப் வீட்டில் இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஆரி த்ரெட்டு, அப்புறம் கிளிப் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன், கிளிப் எடுத்திருக்கேன். இப்போது அந்த கிளிப் எடுத்துக்கலாம். அதில் பேக் சைடு நம்ம இப்போ க்ளூ அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி த்ரெட்டை 20 டைம்ஸ் சுற்றி நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது த்ரெட்டை வந்து கிளிப்பில் பேஸ்ட் பண்ணி சுற்ற ஆரம்பிச்சிடலாம். நல்லா டைட்டாக கிளிப்பை பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி டைட்டாக சுற்றுங்க. நான் சுற்றுற மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. கிளிப் வந்து ஓப்பனில் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த த்ரெட் வந்து அழகாக சுற்ற முடியும். இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கிளிப்பை அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாது, ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ கிளிப்பை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கிளிப்புக்குள்ளே வந்து உள்ளர விட்டு நல்லா சுற்றிக்கோங்க. இந்த மாதிரியே உங்களுக்கு தெரியுதா? நான் அந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டு சுற்றுறேன். அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. இப்போ நான் சுற்றி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட லுக் இப்போ இப்படி தான் இருக்குது. இப்போ பேக் சைடு நான் அதில் வந்து கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா த்ரெட் பிரியக்கூடாது அப்படின்றதுக்காக. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளிப்பை வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ எனக்கு அந்த கிளிப்பை வந்து க்ளோஸ் பண்ண முடியுது, உங்களுக்கு சம்டைம்ஸ் க்ளோஸ் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னால் பேக் சைடு நான் இப்போ மார்க் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 3D கம் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் லைட்டாக மார்க்கரில் நேம் எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கிளிட்டரை வச்சு நம்ம அது மேலே அழகாக எழுதிக்கலாம். நான் ஸ்ட்ரீன் எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட நேம் எழுதிக்கோங்க. இல்லை உங்கள் ஃபேவரட் பர்சன் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட நேம் கூட நீங்கள் எழுதிக்கலாம். நான் எழுதிட்டு இதே மாதிரி சைடில் ஸ்டோன் செயினை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு என்கிட்ட கிளிப் ஸ்டோன் இருந்தது, அதை வச்சு நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டேன். நீங்களும் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ இதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.